மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டரில் ஒருத்தர் வந்து ஜெயந்தன். அவர் வந்து மணப்பாறையை சேர்ந்தவர். திருச்சிக்கு பக்கத்தில் அந்த மணப்பாறை முறுக்கு அந்த ஊரில். அவர் பியூசி படித்து முடித்தோடனே ஒரு மண்டியில் போய் அவரை வேலைக்கு விட்டாங்க. வத்தல் வாங்குகிற மண்டி அது. வத்தல்னா மிளகாய், அந்த ஊர் பக்கம்லாம் வத்தல்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் எட்டுன்னு வந்து வத்தலை போடுவாங்க. அதை எடை போட்டு வாங்கி நிறுத்தி வைக்கணும். அதான் அவருடைய வேலை. நிறைய பேர் எம்பிஏ படிக்கிறீங்க. நீங்கள் வந்து வியாபாரம்னா என்ன, அல்லது வியாபாரத்தில் நம்ம எந்த மாதிரி இந்த சமூகம் கற்று வைத்திருக்கிறது, கற்பித்திருக்கிறது, பயிற்றுவித்திருக்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். அவர் வந்து ஒரு விவசாயிக்கிட்ட சாக்பையில் மிளகா வாங்கிறதுக்கெலாம் வேற ஆள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேனேஜர், கணக்கு பிள்ளை. அவர் உட்காந்துப்பார். ஒரு சாப்பிட்ற நேரம் விவசாயிங்க சும்மா இருக்க மாட்டாங்களா, அவன் பேசுவான். தம்பி என்ன படிச்சுக்கிற? பியூசி படிச்சுக்கிறேன். எப்போ வேலைக்கு வந்த? ஒரு 3 மாதம் ஆச்சு. என்ன சம்பளம்? 200 சம்பளம். விவசாயி வந்து அப்படி ஒரு வேர்வை தூக்கி போடுவான். என்னென்னா, அவன் மிளகா எட்டுன்னு வந்து போட்டால, ஒரு போகம் போட்டாவே அவனுக்கு 200 கிடைக்காது. உனக்கு எதுக்குடா தண்டத்துக்கு 200 அப்படின்னு அவன் நினச்சினான். அவன் சொல்லுவான், ஒன்றும் இல்லை, நான் மிளகாவை கஷ்டப்பட்டு விளைவிக்கிறேன், அதை எடுத்து வந்து நான் போடுறேன். நீ சும்மா வெள்ளை சொக்கா போட்டு நீங்கள் உட்காந்துக்கிற, ஒரு வேலையை நீ செய்யலை. மூட்டை பிடிக்கிறது கூட வேறு எவனா ஒருத்தன், உனக்கு எதுக்கு 200 சம்பளம் அப்படின்னு அவன் கேட்குறான். முக்கியமான கொஸ்டின் இது. கேட்டவுடனே இவன் வந்து அவனுக்கு பதில் சொல்கிறான். நான் உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறான். எல்லாமே கதை சொல்லி தான் நம்முடைய மரபு. அது விவசாயிக்கு வந்து அந்த ஜெயந்தன் என்கிற அந்த கிளர்க் அல்லது மேனேஜர் ஒரு கதை சொல்கிறார். கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ஒரு ராஜா தான் இருப்பார் இல்லையா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பல ராணிகள் இருப்பாங்க அந்த ராஜாவுக்கு. ஆமாம், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி வந்து ஒரு ஆளை, ஒரு விறகு வெட்டுறவனை கூட்டின்னு வந்து டெய்லி அரண்மனையில் வந்து விறகு புழக்கணும். அதான் அவனுடைய வேலை. அவன் நெற்றி வேர்வை நிலத்தில் உழ விறகு புழப்பான். அப்படி புழக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த விறகு வெட்டி கேட்பான் அந்த மந்திரிகிட்ட, மந்திரி, நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் இவ்வளோ கடுமையாக விறகு வெட்டுறேன், எனக்கு போகும்போது ஒரு நாள் கொடுக்குறேன், ஒரு நாளாக கூலி, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்குறான் மந்திரியை. மந்திரி வந்து, எனக்கு 100 தங்க காசு ஒரு மாதமும் தங்கலாம். நீ ஒன்றுமே பண்ணல, சும்மா குதிரையில் வர, குதிரையிலேருந்து இறங்குற, அப்புறம் நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ற, தண்ட கர்மாந்தத்துக்கு உனக்கு எதுக்கா 100 வெள்ளி இது தங்க காசு கொடுக்குறாங்க? நான்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து நீ வந்து ஒரு நாள் கொடுத்து அனுப்புகிற, அப்போ உழைப்புக்கு இங்கே மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து இன்னொரு மந்திரி கேட்டுனேறான். இந்த மந்திரிங்க வந்து எப்பயுமே பிரில்லியண்ட்டான ஆளுங்க அப்படின்னு நம்மளை நம்ப வைப்பாங்க, நாமளும் நம்பிடுவோம். இன்னொரு மந்திரி கேட்டுனேறான். கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே அந்த அரண்மனையை கடந்து ஒரு 4 வண்டி போகுது. 4 வண்டியிலையும் நெல் மூட்டை ஏற்றின்னு போகிறாங்க. இந்த மந்திரி வந்து இந்த விறகு வெட்டுற ஆளை பார்த்து சொல்கிறான், அந்த மூட்டை எங்கே போகுதுன்னு கேட்டுன்னு வா அப்படின்றான். இந்த விறகு வெட்டுறான் வந்து கோடாலியை போட்டு பின்னாடியே போய் அந்த வண்டிக்காரன்ட்ட கேட்டுன்னு வரான். கேட்டோன்னா அவன் சொல்கிறான், சாத்தூர் சந்தைக்கு போகுது. ஓகே, வண்டியில் என்ன போகுது அப்படின்னு கேட்குறான். இவன் மறுபடியும் ஓடுறான். அதுக்குள்ளே வண்டி வந்து 5 கிலோமீட்டர் போயிடுச்சு. ஓடி போய் வண்டியில் என்ன ஏற்றின்னு போகிறீங்க? நெல். இவன் மறுபடியும் வந்து சொல்கிறான், நெல் ஏற்றின்னு போகிறாங்க. ஐயோ, எத்தனை மூடை ஏற்றின்னு போகிறாங்க? வண்டி 15 கிலோமீட்டர் போயிடுச்சு. இவன் 15 கிலோமீட்டர் வெயிலில் நடந்து போய் 100 மூட்டை ஒரு வண்டியில் ஏற்றின்னு போகிறான். இப்படி பல தகவல்களை அவன் சொல்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடுது. கடைசியாக வந்து அந்த இன்னொரு மந்திரிக்கிட்ட இந்த மந்திரி சொல்கிறான், அந்த வண்டியில் என்ன ஏற்றின்னு போகிறான்னு பார்த்துட்டு வரான். இவன் குதிரையில் போகிறான். போயிட்டு வந்தோடனே அந்த வண்டியில் வந்து நெல் மூட்டை ஏற்றின்னு போகிறாங்க. வண்டி எங்கே போகுது? அவன் எங்கேயுமே போகல, சாத்தூருக்கு போகுது. அப்புறம் வண்டியில் எத்தனை மூட்டை ஏற்றிக்கிறாங்க? 100 மூட்டை ஏற்றிக்கிறாங்க. எல்லா தகவல்களையும் அவன் அங்கே நின்னே சொல்லிடுறான். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்ன புரிஞ்சிச்சு? ஆமாம், உடல் உழைப்பு மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, மூளை உழைப்புன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இவன் வந்து முட்டாள்தனமாக பல தடவை போய் கேட்டுன்னு வந்த பதிலை மந்திரி வந்து ஒரே வார்த்தையில் கேட்டுன்னு வந்தான்.
இவன் வந்து இவர் சொல்கிறான், இப்போ புரிஞ்சு அவனுக்கு நீ எவ்வளோ முட்டாளாக இருக்கிற, அவன் எவ்வளோ பிரில்லியண்ட் ஆகிறான், அதுக்கு தான் அவனுக்கு 100 தங்க காசு சம்பளம், அதுக்கு தான் உனக்கு ஒரணா சம்பளம். உடல் உழைப்பு மட்டும் இந்த உலகத்துக்கு போகாது, மூளை உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த விஷயத்தை இந்த மண்டியில் இருக்கிற கிளார்க்கு விவசாயிக்கு சொல்கிறார். விவசாயி கையெடுத்து கும்பிட்றார், இது எனக்கு புரியாத போச்சு, அதனால்தான் நான் இன்னும் மிளகா நட்டுனுக்கிறேன். நீ வெள்ளையும் சொல்லியமாக ஃபேன் காற்றுல உட்காந்துன்னு 200 ரூபா சம்பளம் வாங்குற, போயிட்டு வரேன் சார் அப்படின்னு போயிடறான். ஆனால் கதை அதோடு முடியல, கதை இன்னும் இருக்குது. அந்த இன்னொரு பகுதிக்கு இதில் கடைசி கிளைமாக்ஸ், அதை வந்து இவன் கட் பண்ணி தான் சொல்கிறான் அவனுக்கு. என்ன கதையினுடைய கிளைமாக்ஸ்னால், அந்த விறகு வெட்டுறவன் அதுக்கப்புறம் அந்த மந்திரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான். சரிங்க, நான் தான் மூளை இல்லாதவன், நான் ஒன்றுக்கு ஒரு தாட்டி போய் கேட்டுன்னு வந்தேன், நாளைக்கு ஒரு நாள் வந்து மந்திரியை விறகு போல சொல்லுங்கள், நான் போய் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், மற்ற குதிரை கொடுங்க என்கிட்ட, நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். இப்போது மந்திரி போய் ஒரு நாள் முழுக்க விறகு வெட்டி அவனுக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுத்தான்னா, அவன் என்ன ஆவான், நீ என்கிட்ட குதிரையை கொடுறான்னு கேட்பான். நீ குதிரையை கொடு, நான் குதிரையில் உட்காடுறேன், ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் மாற்றிக்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இந்த சமூகம் உங்கள்கிட்ட சொல்ல அனுமதிக்காது. பயங்கர கிளவராக இந்த இடத்த வந்து கட் பண்ணி தனக்கு சாதகமாக வைத்துக்கொள்ளும். அப்போ வியாபாரத்தில், கல்வியில், நாம் எஜுகேஷனில் படிக்கிற நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்பதில் முதலில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒன்று. 2வது, இப்போ தான் எல்லாமே கம்ப்யூட்டர் சார், எல்லாமே கூகுள் சார், எல்லாமே கூகுள் சர்ச்சு சார், ஃபேஸ்புக் சார். ஓகே சார். இப்போ என்னென்னா, என் பொண்ணு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் பேசினா, அவள் வந்து அப்போ +1 படிச்சுட்டா. அப்போ ஒரு கெமிஸ்ட்ரி மேடம் எழுந்துச்சு, அவட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன் மானசி, நீ சொல்கிறத பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் ரூமே வேணாமா, கிளாஸ் டீச்சர்ஸே வேணாமான்னு கேட்டாங்க. நான் பயந்து நடுங்கிட்டேன். ஏன்னா இவள் +1 படிக்கிற பொண்ணு. அவள் சொன்னால், அஃப்கோர்ஸ் ஆண்டி, எதுக்கு கிளாஸ் ரூம் அப்படின்னு கேட்டாள். அவங்களுக்கு மயக்கமே வந்துடுச்சு அந்த கெமிஸ்ட்ரி மிஸ்ஸஸ்க்கு, அந்த மேடத்துக்கு. ஏன்னா அவள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயும் மேடம் வந்து மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துங்களேன், அவங்க ஒரு தேரியை உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த தேரியை அவர்களை விட இன்னும் துல்லியமாக சொல்வதற்கு கூகுளுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கோயம்புத்தூரிலிருந்து சேலம் வரையிலும் சாலையின் இருபுறமும் எவ்வளவு மரங்கள் அசோகர் காலத்தில் நடப்பட்டிருந்தது என்று ஒரு ஹிஸ்ட்ரி சர்ச்சுக்கு வந்து ஒரு டீச்சர் போதிக்கிற போது மொத்தம் 42,000 மரங்கள் இருந்தது என்று தான் சொல்ல முடியும் அவங்களால. ஆனால் ஒரு கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா 42,000 மரங்கள் நட்டார்கள். அதில் இவ்வளோ மரங்களை 4 வழிச்சாலைங்கிற பெயரில் கவர்மெண்ட்டே வெட்டிடுச்சு, இவ்வளோ மரங்கள் இத்து விழுந்துருச்சு, அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் மரங்களாக இவ்வளோ மரங்கள் நடப்பட்டுக்குது, இப்போ வந்து மொத்தம் 18,340 மரங்கள் இருக்கிறது என்கிற துல்லியம் உங்களுக்கு அப்படி டெஸ்க்குக்கு கீழே ஃபோனில் உங்களுக்கு கிடச்சிரும் இல்லையா? அப்படி என்றால் ஒரு டீச்சர் எதுக்கு உங்களுக்கு, உங்கள் கிளாஸ்க்கு எதுக்கு ஒரு வாத்தியார்? அப்போ தகவல்களை மட்டும் தன்னுடைய மூளையில் நிரப்பிக் கொண்டு வருகிற ஒரு ஆசிரியரால் ஒரு வகுப்பறைக்கு இனிமேல் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் தகவல்களை அந்த ஆசிரியரை விட 1000 மடங்கு அதிகமாய் தருகிற விஞ்ஞானத்தின் தொழில்நுட்பத்தை ஒரு மாணவன் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிறார். ஓகேவா? இப்போது இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை அலசி ஆராய்ந்தால், 40 பேர் உட்காந்துருக்கிற ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து புவனேஸ்வரி இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கிளாஸில் உன்னுடைய தலையை தடவி, 15 நாளைக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்களா, இப்போ எங்கே சாப்பிட்ற, சித்தி தான் சாப்பாடு போடுறாங்களா, சித்தி உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா எந்த ராத்திரினா எனக்கு ஃபோன் பண்ணிட்டா நான் பார்த்துக்கிறேன், எந்த கம்ப்யூட்டரும் சொல்லாது, ஒரு டீச்சர் தான் சொல்லணும். எந்த தொழில்நுட்பமும் எந்த விஞ்ஞானமும் புவனேஸ்வரி என்கிற மாணவியை கூப்பிட்டு அவள் தலையை தடவி கொடுத்து அம்மா இறந்துட்ட பிறகு நீ எங்கரா சாப்பிட்ற என்று மனம் உருகாது. இதை வந்து ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால்தான் கல்விக்கூடங்கள் சமூக வயப்பட்டவை. இப்போ நம்ம வந்து 2 வருஷம் வீட்டிலையே உட்காந்து நெட்டை பார்த்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ்
சமூகவயப்படாத எந்த கல்வியும் இந்த சமூகத்துக்கு தேவையே படாது. அதனால தான் கிளாஸ் ரூம், அதனால தான் நமக்கு பாடம், அதனால தான் நம்மளுக்கு மைக்கு, அதனால தான் சம்பளம், எல்லாமே மாணவர்களை சமூகவயப்படுத்தல் என்பதற்காக மட்டும்தான் இருக்கிறது. சுந்தரராமசாமின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர், இதோ சார் கோட் பண்ணும்போது சொன்னார். அவர் விகாசம் அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். எவ்வளோ எவ்வளோ முக்கியம் மனிதர்கள் எவ்வளோ முக்கியன்றதுக்காக தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அவர் உண்மையிலேயே சுந்தரராமசாமி நாகர்கோயிலில் ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சுருந்தார். இன்றைக்கி இருக்குது அந்த ஜவுளி கடை. அவர் இறந்துட்டார். சுதர்சன் ஜவுளி கடை அதுக்கு பேர். அவங்க ஜவுளி கடையில் ஒரு ராவுத்தர், ஒரு பாய், அவர் தான் டோட்டல் கண்ட்ரோல். அந்த ஜவுளி கடை முழுக்க அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லிட்டா அவங்களுக்கு, ராவுத்தர் பாய்க்கு 2 கண்ணும் தெரியாது. அவர் யாராவது ஒருத்தர் சைக்கிளில் ஏற்றின்னு ஜவுளி கடையில் இறக்கிட்டு போவாங்க. ஆனால் ஜவுளி கடை முழுக்க அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும். இந்த அறிவு மேதமையில், திறமையில் உச்சத்தில் இருக்கான்ல, அவன் முதலாளியே இருந்தாலும் முதலாளி சில நேரம் மதிக்க மாட்டான். நாம் உன்னை விட பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்னு அவன் இருப்பான். அந்த மாதிரி இவர் இருப்பதாக அவர் நினச்சிக்குவார். யார்? ஜவுளி கடை ஓனர். ஜவுளி கடை ஓனரை நம்ம சுந்தரராமசாமினே பேர் வச்சுக்கலாம். அவர் ஒரு ஐயர், ஒரு பிராமின். அவருக்கு இந்த பாயை பார்க்கும்போதெல்லாம் இவனுடைய திறமை அதெல்லாம் ஓகே, ஆனால் அவனுடைய கொழுப்பை அடக்கிறதுக்கு கடவுள் ஒரு நாள் எனக்கு அருள் புரிவான் இருடா அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பார் மனசுக்குள்ளே. உங்களுடைய திமிரை அடக்கிறதுக்கு கடவுள் எனக்கும் ஒரு நாள் அருள் காட்டுவான் அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். இப்படி நடக்கணும், தண்ணி இப்படி வாங்கணும், கரண்ட்டு பில் இப்போ கட்டணும், எல்லா கண்ட்ரோலையும் அவர் வச்சு. கடைக்கு யார் ஓனர்னே தெரியாது, யார்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னே தெரியாது. ஓகேவா? இப்போது ஒரு நாள் இவர் எப்படா பழி வாங்கலான்னு இந்த முதலாளி நினச்சிருப்பார். நாளைக்கு ரம்ஜான். இன்றைக்கி சாயங்காலம் அவர் ஒரு நிறைய ட்ரெஸ் எடுப்பார். அவங்க கூட்டு குடும்பம் அது. எல்லாருக்கும் எடுத்துகிட்டு பில் போடு. ஐயருக்கு தனக்குள்ளே இருந்த அந்த மிருகம் மேலே எழுந்திடும். இப்போ தாண்டா உன்னை சரியாக பழி வாங்குறது நேரன்னு, நீ யாரை கேட்டு ட்ரெஸ்லாம் எடுத்த அப்படிங்கிறப்பார். அவர் சொல்வார், நான் யாரை கேட்டு எடுக்கணும், இந்த கடையே உண்டா, நீ முதல் போட்டேன்னு. இல்லை, முதல் நீங்கள் போட்டிருக்கலாம், ஆனால் கடையே ராத்திரியும் பகலும் நான் தானே. நீ ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான். நீ எடுத்துட்டா என்ன அர்த்தம்? இல்லைங்க, நான் இந்த கடையில் வேலை செய்கிறேன், நாளை காலையில் ரம்ஜானு, நான் எங்கே போய் துணி எடுக்க முடியும்? காசு கொடுத்துட்டு துணி வாங்கிக்கணும். இல்லை, வழக்கமாக துணி எடுத்துகிட்டு பைத்து எழுதிட்டு அப்புறம் தானே என் சம்பளத்தை. அதெல்லாம் முடியாது. இங்கே வா, எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து மேலே அடுக்கிடுவாங்க. பாய் பயங்கர அவமானப்பட்டுறார். வீட்டுக்கு போய்டார். வீட்டுக்கு போய்ட்டோன்னே ரொம்ப அவமானமாக இருக்கும் அவருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும், அதான் ரொம்ப ரொம்ப நாம் கற்றுக்க வேண்டிய இன்சிடெண்ட். ஒரு நாள் மிட் நைட் இந்த ஜவுளி கடை ஓனர் பாம்பே போயிட்டு வருவார் பர்ச்சேஸ்க்கு. நடுராத்திரி 2 மணிக்கு அவருடைய மனைவியும் குழந்தைங்களையும் எழுப்புவார். ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒய்ஃப்லாம் எழுப்பி, நான் சொல்லிக்கினே இருந்தேன்ல, இந்த ராவுத்தருடைய திமிரை அடக்கிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு நாள் அருள் பண்ணுவான், இன்றைக்கி அருள் பண்ணிட்டான்வார். யாருக்குமே ஒன்றும் புரியாது. எல்லாம் தூக்க கழகத்தில் எழுந்துச்சி உட்காருவாங்க. என்னங்க ஆச்சுன்னாங்க. இரு அப்படின்னு ஒரு சூட்கேஸை திறப்பார். திறந்து இது என்ன அப்படின்னு ஒரு பொருள் எடுத்து காமிப்பார். அப்போ தான் முதல் இந்தியாவுக்கு கால்குலேட்டர் வருது. ஒரு கால்குலேட்டர் எடுத்து காமிப்பார். இப்போ ஒரு கணக்கு சொல்லுவார். ஒரு சுங்கிடி சேலை 428 ரூபா, 17 சுங்கிடி சேலை என்ன விலை அப்படின்னு கேட்பார் அவங்க ஒய்ஃப்கிட்ட. அந்த அம்மா தூக்க கழகத்திலே, எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், ராவுத்தர் பாய் தான் தெரியும்னு சொல்லுவோம். அப்பாவியாக இருக்கும் அந்த அம்மா. உடனே அந்த ஐயரை கால்குலேட்டரில் கணக்கு போடுவார். கணக்கு போட்டு 3428 ரூபா அனு. உடனே அந்த அம்மா இன்னும் அப்பாவியா, ஐயோ ராவுத்தர் பாயுடைய மூளையை இந்த மிஷினில் யாருங்க அடைச்சி வச்சதுன்னு கேட்கும். அவன் பேரை சொல்லாத, எனக்கு எரியுதுன்னு சொல்லுவார். இது என்னன்னா அவனுக்கு எதிராக தான் இந்த கால்குலேட்டர் மிஷின் வந்துச்சு. அடுத்த நாள் ஐயரை அந்த கால்குலேட்டர் மிஷினை கையில் பிடிச்சிக்கின்னு, ஒரு கையில் வேட்டியை பிடிச்சிக்கின்னு நடந்தே ஜவுளி கடைக்கு போவார். அவர் வழக்கமாக அம்பாசிடர் காரில் போவார். என்னவா, இவர் பாயை வென்றுட்டாராம், பாயை ஜெயிச்சிட்டாராம், அவருடைய திமிரை அடக்கிட்டாராம். அவருக்கு பதில் ஒரு கால்குலேட்டர் வந்துச்சா. எல்லாமே இந்த கால்குலேட்டர் எனக்கு சொல்லியா, நீ என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்னு போய் உட்காந்தோடனே கடையில் எல்லாம் கசமசான்னு போச்சுக்காங்க. ராவுத்தர் பாய் மூளையே இந்த மிஷினில் அடைச்சி கடவுள் கொடுத்துட்டானா, அப்படி ஒன்று நம்ம ஐயா வாங்கின்னு வந்துட்டாரான். இனிமேல் ராவுத்தர் பாய்கிட்ட கணக்கே கேட்க வேணாமா, எல்லாமே அது போட்டுக்குமா, எல்லாமே நடக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக
அந்த மிஷின் கணக்கு போடுது அப்படின்றத ராவுத்தர் பாயும் புரிஞ்சுக்குவார். அவர் ஷாக்லாம் ஆக மாட்டார். அதான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இல்லையா? ஓ, நம்மளுக்கு பதில் மிஷினே கணக்கு போடுது, ரைட். இப்போது எல்லாமே முடிஞ்ச உடனே இவர் ஜவுளி கடைக்கு துணி எடுத்து காசு கொடுக்கல ரம்ஜானுக்கு, வேலையை விட்டு நிறுத்துருவாங்க. நின்ட்டோன்னே அவர் வீட்டில் இருப்பார். அப்புறம் இனிமேல் பாய்க்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு ஐயர் வந்து கடையை நடத்த ஆரம்பிச்சோடனே ஒரு கல்யாண கோஷ்டி வரும். அதோடனே அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு வந்து 30 சுங்குடி சேலை வேணும், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கோட்டாவுடைய வேட்டி வந்து 30 செட்டு வேணும், 30 துண்டு வேணும்னு கேட்பாங்க. ஜவுளி கடையில் இருக்கிற எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அது எதுவுமே இல்லை, ஸ்டாக் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பாய் வேலையில் தான் இருப்பார், அப்புறம் தான் நிற்பார். அவர் வந்து சொல்லுவார், ஐயர் வீட்டு முதல்ல சாப்பிட வந்துக்கிறீங்களா நீங்களா, ஒரு ஸ்டூல் எடுத்துன்னு போய் அந்த கடைசியில் கண்ணு தெரியாதவருக்கு நீங்கள் அப்படி தான் விஷாலில் வச்சுக்கணும், அந்த கடைசி ரேக்கில் ஸ்டூலில் ஒரு ஆளை ஏற சொல்லுவார். ஏறுவான். 6வது ரேக்குக்குள்ளே கை விடுவார். கை விடுவான். 32 சேலை இருக்கும், 2 சேலையை அங்கேயே வச்சுட்டு 30 சேலையை வெளியே எடுவார். அவன் கையை விட்டு 30 சுங்குடி சேலையை வெளியே எடுப்பான். அப்படியே எதிரில் போனுவார். அந்த வேட்டி துண்டு அந்த ஜவுளி கடை முழுக்க அவருக்கு உள்ள ஒரு ஸ்கெட்ச் மாதிரி பதிஞ்சிருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை டீக்ரேட் பண்ணி ஒரு கணக்குள்ள மாதிரி எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இது எல்லாமே அவருக்கு தான் தெரியும். ஒரு நாள் திடீர்னு போய் ரொம்ப புழுக்கமாகுது அப்படின்னு கடை திறந்த உடனே ஓனர் போய் சுவிட்ச் போடுவார். சுவிட்ச் போட்டவுடனே கரண்ட் தெரியாது. ஏன் கரண்ட் இல்லைன்னா, கரண்ட்லாம் எல்லா கடையிலையும் இருக்குது, நம்ம கடையில் இல்லைன்னா. ஏன்? கரண்ட்டு பில் கட்டலை. 15ஆம் தேதி ஆனால் கரண்ட்டு பில் கட்டணுன்னு ராவுத்தர் பாய்க்கு தான் தெரியும், ஐயருக்கு தெரியாது. உடனே அந்த கோமதின்னு ஒரு சின்ன பொண்ணு அவன் கடையில் வேலை பார்க்கும். அந்த பொண்ணு வந்து இந்த தாத்தாக்கிட்ட சொல்லும், தாத்தா கரண்ட் இல்லை, கரண்ட்டு கட் பண்ண. உடனே அதை சொல்லும். அவர் சொல்லுவார், ஐயர் வந்து சின்னதாக ஒரு பொட்டி வச்சுக்கிறாருல கையில், அது சொல்லாதா 15ஆம் தேதி தான் கரண்ட் பில்லு கட்டணுன்னு அப்படின்னு. கடையே நடத்த முடியாது அவரால். கடைசியில் இவர் வந்த பிறகு தான் நடத்துவாங்க. கதையை அவர் எப்படி முடிப்பார்னா, ஒரு நாள் போய் கோமதி, தாத்தா உன்னை பார்த்தா எனக்கு பாவமாகுது தாத்தான்னு சொல்லுவோம். அப்போ அவர் தான் ஒரு தடியை பிடிச்சி, அவர் தான் அந்த பொண்ணு தான் அவரை வீட்டுக்கு குடும்பம். ஏன் அப்படின்னு கேட்பார் அவர். அந்த குழந்தை சொல்லும், நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக ஒரு காலத்தில் இந்த ஜவுளி கடையில் இருந்த, ஆமாம், இப்போ ஒன்று ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு தூரமாக உட்கார வச்சுட்டாங்களேன்னு. அப்போ அவர் சொல்லுவார், இல்லைடே அசடே, அப்போ வந்து நான் கணக்கு பிள்ளையாக இருந்தேன் இந்த ஜவுளி கடைக்கு, இப்போ தான் ஜென்ரல் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த கதையை எதுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம எல்லோரும் இருக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகள், கருவிகள் எவ்வளவு மாடர்னைஸ் ஆன போதிலும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு தலையை தடவி அம்மா இறந்துட்டாங்களாப்பா எங்கடா சாப்பிட்ற என்று எந்த விஞ்ஞான கருவிகளும் உங்களை கேட்கவே கேட்காது. ஒன்று, ஒரு நீங்கள் எவ்வளவு கம்ப்யூட்டரைஸாக ஒரு நிறுவனத்தை மாற்றினாலும் ஒரு மனிதன்தான் அதனுடைய முக்கியமான மையமாக என்றைக்குமே இருப்பான். எந்த கட்டத்திலும் நாம் ஒரு மனிதனுக்குத்தான் விசுவாசமாக, அன்பாக, பிரியமாக, காதலாக இருக்க வேண்டிய மொழிய ஒரு மிஷினுக்கு இல்லை. அது எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை வாரி கொடுக்குற மிஷினாக இருந்தாலும் அதற்கு இல்லை. இந்த தெளிவு வந்து நமக்குள்ளாக என்றைக்குமே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த தெளிவை என்னுடைய அனுபவத்தில் வகுப்பறைகள் மட்டும் கொடுக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே மேத்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படி எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு அப்படியே அதனுடைய எக்ஸ்ட்ரீமில் போய் ஒரு டீச்சரால் போதிக்க முடியும். ஆனால் நீங்கள் மனிதர்களை கற்றுக்கொள்வதற்கு வகுப்பறைகளை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கிறது. மனிதர்களை கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் யார் சாதாரண ஆள், இந்த உலகத்தில் நமக்கு கற்பிக்கப்பட்ட எல்லாமே பொய்யாக இருக்கிறது. அழுக்கு வேஷ்டி கட்டினவெல்லாம் திருடன் என்று நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பாக இருப்பவன்லாம் பிட்பாக்கெட்காரன் என்று கலர் நம்முடைய மூளையில் ஏற்றப்பட்டிருக்கிறது. கிழிந்த புடவை கட்டினவன் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ப்ராஸ்டியூஷன் செய்பவள் என்று நம்முடைய மூளையில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில்
இது எல்லாம் உண்மையே இல்லை, இது எல்லாம் நேர் எதிராக இருக்கிறது. ஸ்டார் ஹோட்டலில் ப்ராஸ்டியூஷன் நடக்கிற போது அந்த கலரில் இருக்கிற பெண்களை சமூகத்தில் நாமெல்லாம் பார்த்தது கூட இல்லை. அது இல்லையா? அப்படி என்றால் இந்த உலகத்தில் கற்பிக்கப்பட்ட எல்லாவற்றையும் கேள்வி கேட்பதற்கு நமக்கு வெளி உலகமும் வெளி புத்தகங்களும் வெளி மனிதர்களும் நமக்கு தேவைப்படுகிறார்கள். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள், கல்லூரி முதல்வர்கள் என்பவர்